மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அரையாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான வினாவிடைகள் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லா பாடத்துக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடாது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரலாறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வரலாறுல நமக்கு முதல் 9 பாடம் நமக்கு என்ன உண்டு அப்படின்னா அரையாண்டுக்கு உண்டு. இப்போ ஃபஸ்ட்டு பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக கோடிட்ட இடங்களை தரவு பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக முதல் பாடத்தில் சுருக்கமான விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், இந்த 3 கொஸ்டினுமே முக்கியமான கேள்வி தான். விரிவான விடையலியை பொறுத்தளவுக்கு இதில் இந்த 2வது விரிவான விடையலி மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. எக்ஸாமில் ரிப்பீட்டடாக இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மனிதனின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது, தெளிவுபடுத்துகின்றக்கா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக செகண்ட் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக செகண்ட் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுருக்கமான விடையிலியை பொறுத்தளவுக்கு செகண்ட் பாடத்தில் செகண்டும் தேர்டும் தரவு பண்ணிக்கோங்க. விரிவான விடையிலியை பொறுத்தளவுக்கு நம்ம 2வது பாடத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டினையும் தேர்டு கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. இதில் தேர்டு கொஸ்டின் மிக மிக முக்கியமான கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கா, இந்த தேர்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக தேர்டு கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 3. அழகு 3 பொறுத்தளவுக்கு சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். இதில் செகண்ட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த 2வது விரிவான விடையில கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை, சரிங்களா? ஸோ இந்த செகண்ட் விரிவான விடையிலைய நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இந்த கேள்வி படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம போகவே கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான கேள்வி. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எக்ஸாமில் இருக்குது. ஸோ கட்டாயம் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அழகு 4க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகலாம். சுருக்கமான விடைகளில் செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். இதில் 4th கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 4th கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்த விரிவான விடையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சமண புத்த சமய கொள்கைக்கு இடையேயான ஒற்றுமைகளையும் வேற்றுமைகளையும் எழுதுகின்றக்கா இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்ததா பாடம் 5. சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தென் 5th கொஸ்டின். விரிவான விடையில இந்த செவ்வியல் காலத்தில் இந்தியாவின் நிலை குறித்து எழுதுகின்றக்கா செகண்ட் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்ததா பாடம் 6க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாடம் 6 பொறுத்தளவுக்கு சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், இந்த 2மே முக்கியமான கேள்விகள் தான். இந்த விரிவான விடையிலை பொறுத்தளவுக்கு இந்த முதல் கேள்வி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பாடம் 7. சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். விரிவான விடையை பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் செகண்டும் தேர்டும் படிக்கணும். செகண்ட் கொஸ்டினை விட தேர்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி. எக்ஸாமில் இது 3 தடவை கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் எக்ஸாமில் 1 டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தேர்டு கொஸ்டின் கட்டாயம் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பாடம் 8. சுருக்கமாக விடைகளில் செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்ததா பாடம் 9. இதில் செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 8th கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இப்போ வரலாறு பாடத்தில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே குறிச்சிட்டோம். சார் இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதும், சரிங்களா? மேப் பார்த்துருக்கணும்,
காலக்கோடு கட்டாயமாக பார்த்துருக்கணும். நீங்கள் மேப் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேப்லேருந்து ஒரு 5 மார்க் ஒன்று வந்துடுது, உங்களுக்கு ஒரு 8 மார்க் ஒன்று வந்துடுது. அடுத்ததாக காலக்கோடு ஒரு 5 மார்க் உங்களுக்கு வந்துடுது. தென் ஒன் வேர்டு படிச்சிருங்க. அடுத்ததான் நீங்கள் கோடிச்சேடங்களை நிரப்ப படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். தென் நம்ம குறித்து கொடுக்கக்கூடிய இந்த கேள்வியை மட்டும் படிங்க. கண்டிப்பாக இதுவே போதுமானது. இதிலிருந்தே உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் இதிலே வந்துடும். சரிங்களா? எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பார்த்தவங்க எல்லாரும் என்ன மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அடுத்ததான் புவியியல் பாடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முதல் 7 பாடம் நமக்கு அரையாண்டு கொண்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகலாம். அழகு 1, உங்களுக்கு புவியியல்ல வரக்கூடிய வேறுபடுத்துக மற்றும் காரணம் கண்டறிய. இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல முடியாது. ஆனாலும் நான் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இதில் எதையுமே விட்டுறக்கூடாது. எல்லா வேறுபடுத்தவும் படிச்சிருங்க. அதே மாதிரி இந்த காரணம் கண்டறியன்றிருக்கு, அதுவும் எல்லாத்தையும் படிச்சிருங்க. இப்போ சுருக்கமான விடையில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், 7th கொஸ்டின், 8th கொஸ்டின் புக் எடுத்து நம்ம சொல்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் டயத்தில் நம்ம படிக்க தோதாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரணம் கூறுகளை இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துகளை கண்டிப்பாக 5ஐயுமே படிக்கணும். இதில் எக்ஸாம்பிள் எதாவது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா 1, 3, 4 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக விரிவான விடைவெளியை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். அடுத்ததாக அழகு 2 சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், 9th கொஸ்டின். காரணமுக கண்டிப்பாக 3ஐயுமே படிச்சுக்கோங்க. இதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வேறுபடுத்திட்டு எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1, தேர்ட் 1 உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, வேறுபடுத்துகளை மட்டும். சரிங்களா? தென் விரிவான விடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 4th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அழகு 3 வழக்கம் போல தான் காரணம் குறுக படிச்சிருங்க, வேறுபடுத்துக படிச்சிருங்க ஃபுல்லாத்தையும். சரிங்களா? விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இதில் படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 5th கொஸ்டின். இதில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டு, தேர்டு, 5th கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சுருக்கமான விடையை பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 கேள்வி, அடுத்ததாக 7, 8, 9 இது மிக மிக முக்கியமான கேள்வி, படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அழகு 4 நீர்க்கோளம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் சுருக்கமான விடையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. காரணம் கண்டறிய, வேறுபடுத்த கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா கடல் நீரோட்டங்கள் என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி. இந்த செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டன்ட், செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்ததா உயிர்கோளம். சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 4th. விரிவான விடையில ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்ததா அழகு 6 சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததா விரிவான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின். காரணம் கூறுக, வேறுபடுத்துக ஃபுல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா அழகு 7 பொறுத்தளவுக்கு முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். விரிவான விடையில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செகண்டும் தேர்டும் மிக முக்கியமான கேள்வி. அடுத்ததா குடிமையியல்ல முதல் 5 பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்லி போர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் 5 பாடம் தான். வழக்கம் போல புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸை தர பண்ணிடுங்க. அடுத்ததா குறுகிய விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அது வந்து ஆப்ரஹாம் லிங்கன் மக்களாட்சிக்கான வரையறை கூறுகின்றக்கா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையில்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா செகண்ட் லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். 4th கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். விரிவான விடையில் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்ததா அழகு 3க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
சுருக்கமான விடையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித உரிமை என்றால் என்ன? மோஸ்ட் ஆஃப் டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அடிப்படை உரிமைகள் யாவை? அடுத்ததாக தேர்டு கொஸ்டின். அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின், போக்சோ வரையறு, மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக ஆறாவது கேள்வி தாங்க ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுவது ஏன்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 10வது கேள்வி, மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் வேறுபடுத்துகிறதுக்காக இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக விரிவான விடையின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 இது இருக்குது. இந்த 5ல் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆவதும் 3ஆவதும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக 5வது கேள்வி. அடுத்ததாக அலகு 4 அரசாங்கங்களின் வகைகள். இந்த பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேறுபடுத்து பார்த்தீங்கன்னா 2 வேறுபடுத்துமே என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். சுருக்கமான விடைகளில் ஒற்றையாட்சி முறை என்றால் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்ததாக உங்களுக்கு விரிவான விடைகளில் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின், அரசமைப்பின் வகைகளை பட்டியலிடுக, கூட்டாட்சி முறைகளின் நிறைகள் யாவை? இது முக்கியமான கேள்வி. விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒற்றையாட்சி முறையின் நிறைகளை விவரின்றிருக்கா? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதான் உங்களுக்கு டபுள் ஸ்டால் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. அடுத்ததான் அலகு 5 உள்ளாட்சி அமைப்புகள். சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். இதில் தேர்டு கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ அதை அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்ததான் ஒரு பத்தியில் விடைகளில் இருக்கக்கூடியதில் பிக் கொஸ்டினில் 2யுமே படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பொருளியல். ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், குறுகிய விடைகளில் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். அடுத்ததாக 5th, 6th, 7th. பிக் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆவதும் 3ஆவதும் மிக மிக முக்கியமான கேள்வி. அடுத்ததாக அலகு 2 குறுகிய விடைகளில் 2வது கேள்வி. அடுத்ததாக 3வது கேள்வி. விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். அடுத்ததாக 4th கொஸ்டின். அடுத்ததாக அலகு 3 குறுகிய விடையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். அடுத்ததாக 5th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு முதல் கேள்வி, அதுவும் 3வது கேள்வி எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ தேர்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பணத்தின் செயல்பாடுகளை பட்டியலிடுகின்ற இந்த கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 4th லெசன் இதான் லாஸ்ட் லெசன். வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபோர்த் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின். விரிவான விடைகளில் செகண்ட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக செகண்ட் கொஸ்டின் கட்டாயமாக நினச்சிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.